காபில் ஹாபில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு விட்டு வரலாறுகளிலே வருகிறது, தன் தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொன்ற விஷயம் தெரிய வேண்டாம் என்பதற்காக வேண்டி சில ஹதீசுகளிலே 100 ஆண்டுகள் தன் சகோதரரை தோளிலே தூக்கி கொண்டு உலகை வலம் வந்தார்களாம். காரணம் என்ன செய்யறதுன்னு தெரியல, அந்த சடலத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தெரியல. சில ரிவாயத்துகளிலே 1000 ஆண்டுகள் என்று வருகிறது. 1000 ஆண்டுகள் தன் சகோதரரை தோளிலே தூக்கி வைத்துக் கொண்டு உலகை வலம் வருகிறார்கள். காரணம், தெரிந்தால் தந்தை வருத்தப்படுவார்கள், திட்டுவார்கள் என்று. இப்பொழுது நமக்கு தெரிந்த வரலாறு, அல்லாஹ் காகத்தை அனுப்புகிறான், 2 காகம் வருகிறது, சண்டை போட்டுக் கொள்கிறது, ஒரு காகம் இன்னொரு காகத்தை கொள்கிறது. இப்பொழுது இவர்களின் கண்களுக்கு முன்பாக இறந்துவிட்ட அந்த காகத்தை குழிதோண்டு புதைக்கிறது. இப்பொழுது காபில் சொல்கிறார்கள், ஒரு காகமாக நான் இருந்திருக்க கூடாதா? இறந்துவிட்ட சகோதரனை எப்படி அடக்கம் செய்ய வேண்டும் என்கின்ற ஞானமும் கூட எனக்கு இல்லாமல் போய்விட்டதே, ஒரு காகமாக இருந்திருக்க கூடாதா என்கின்ற வருத்தத்தை வெளிப்படுத்தினார் என்கின்ற அந்த விஷயத்தை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லித் தருகிறார். இந்த உலகத்திலே மனிதனுக்கு இருக்கின்ற அத்துணை அறிவுகளும் இறைவன் படைத்திருக்கின்ற அந்த உயிரினங்கள் பிராணிகளின் மூலமாக கற்றுக்கொண்டதே தவிர சுயமாக அல்ல. பல்வேறு வரலாறுகள், பல்வேறு விஷயங்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறிலே நாம் பார்க்கிறோம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல்வேறு அறிவுகள், பல்வேறு ஞானங்கள் கொடுக்கப்பட்டிருந்தார்கள். உலக மொழிகளிலே மனித மொழியை மட்டுமல்ல, ஜீவராசிகளுடைய எல்லா மொழிகளையும் தெரிந்து வைத்திருந்தார்கள். ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார், ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எறும்பிடத்திலே பேசிய வரலாறு நமக்கு தெரியும், குதுகுது பறவையிடத்திலே பேசிய வரலாறு நமக்கு தெரியும், காற்றிடத்திலே பேசிய வரலாறு, மரத்திடத்திலே பேசிய வரலாறு,